அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆட்டு ரத்த பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கியிருக்கு, அதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா இப்படி உடச்சி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஆட்டு ரத்தத்தை கெட்டியாக இருக்கிறது நல்லா உறைஞ்சிருக்கும். அதை இப்படி நம்ம உடச்சி எடுத்து இதாக தூள் தூளாக ஆக்கி வச்சுக்கிடணும். கைட்டே தான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அப்படி தான் செய்ய முடியும். இதை மிக்சிலெலாம் அடித்தா நல்லா இருக்காது. இப்போ நம்ம ரத்தத்தை இதில் சேர்த்துக்கணும். அப்படியே வெந்து கெட்டிப்பட்டு வரும். இந்த அளவுக்கு இப்படி வெந்து வரும். கொஞ்சம் பெரிய பெரிய கட்டி கட்டியாக இருக்குன்னா நல்லா இப்படி கொத்தி உடச்சி விடணும். மிளகாயில் உள்ள காரம்தான் இதுக்கு. வத்தப்பொடி வேறு எந்த விதமான பொடிகளும் சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் சீரகம், சின்ன சீரகம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கையிலே இப்படி நல்லா கசக்கிட்டு, இடிக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே மேலாக்க தூத்தி விட்டுறணும். இந்த ஜீரக வாசம்தான். இதுக்கு வேறு கறி மசாலா தூள் வேறு எதுவுமே தேவைப்படாது. அது வேறு மாதிரி ஃப்ளேவரை கொடுத்துரும். ஜீரகத்தோட வாசம் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு நீர் கூட இல்லாமல் நல்லா சுண்டை வதக்கியாச்சு. சொதன்னு தண்ணி இருந்துடக்கூடாது. நல்லா இப்படி வேக வச்சிட்டோம்னா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு முறி தேங்காய், நல்லா நம்ம பெரியவங்க மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகை நுணுக்கி இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். மிளகு பொடி போட்டுக்கலாம். இது சின்ன பசங்க சாப்பிட்றதுனால மிளகு சேர்க்கலை நான். இப்போ நமக்கு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வாசனையான நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்கள் சேர்க்கக்கூடாது. அதோட ஃப்ளேவர் தான் வரும், சாப்பிட முடியாது. ரீஃபைண்ட் ஆயிலில் தான் இதை செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரிஜினல் ரத்த பொரியலோட சுவை நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.